அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சீக்ரெட் குக்கிங் சேனல். இன்றைக்கி நான் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட் ஸ்டைல் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான். ஒரு சில டிப்ஸும் மெஷர்மெண்ட்டு மட்டும் நான் சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இனி நீங்கள் ஃபாஸ்ட் ஃபுட்டில் போயிட்டு சிக்கன் ரைஸை வாங்கவே மாட்டீங்க. வீட்லேயே அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க. சரி, நேரத்தை கடத்தாமல் நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். நம்ம இன்றைக்கி 4 சிக்கன் ரைஸ் செய்ய போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு பவுல் நான் எடுத்துக்கிறேன். சிக்கன் போன்லெஸ் 1/2 கிலோ நான் இதில் சேர்த்துக்கிறேன். மைதா 4 டேபிள் ஸ்பூன், சோள மாவு 2 டேபிள் ஸ்பூன், அதாவது கார்ன்ஃப்ளோரு, மிளகாய்த்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், உப்பு 1/4 டேபிள் ஸ்பூன், ஃபுட் கலர் ஒரு பிஞ்சு, தண்ணி ஒரு 1/4 கப் மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்து அதிலே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு இதை பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு பஜ்ஜி மாவோடைய கன்சிஸ்டன்சி லெவலுக்கு கொண்டு வந்துடுங்க. இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஒரு பக்கம் நம்ம வச்சுருவோம். இப்போ நான் ஒரு பெரிய கடாய் எடுத்துக்கிறேன். அதில் பார்த்திங்கன்னா நான் கரெக்டாக 1 கப் அளவுக்கு எண்ணெய் இதில் சேர்த்துக்கிறேன். அடுப்பு ஹை ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும். நல்லா ஹீட் ஆகட்டும். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நம்ம மிக்ஸ் பண்ணியிருந்த அந்த சிக்கன் பீசஸில் ஒன்று ஒன்றா இதில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நம்ம இதை எப்படி பார்த்தாலும் 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு ஒரு பக்கம் வேகட்டும். பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 நிமிஷத்தை தாண்டிடுச்சு. இப்போது இதை திருப்பி போட்டுருவோம். திருப்பி போட்ட பிறகு மறுபடியும் ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வேகணும். சிக்கன் பீஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தனித்தனியாக எண்ணெயில் போட்டோம். இப்போது இதெல்லாம் ஒன்றா சேர்ந்துருச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வெளியில் எடுத்து இதை நம்ம ஒன்று ஒன்றா பிச்சு தனியாக எடுத்துப்போம். நான் 2 கரண்டி வச்சு இதை நான் வெளியில் எடுத்துக்கிறேன். சரி, ஓகே, சிக்கன் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா நான் எல்லா பீஸஸையும் நான் பிச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் கட் பண்ணுற மாதிரியே நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு பீஸ் நான் எடுத்து அதை ஒரு 4 துண்டாக வெட்டுறேன். நீங்கள் நான் கட் பண்ணுற மாதிரி தான் பண்ணணுன்னு கிடையாது. இப்படி கட் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். உள்ளே இருக்கிற அந்த சிக்கன் பீசஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த வெள்ளையோட இதெல்லாம் நல்லா வெளியில் தெரியும். அப்போது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லை உங்களுக்கு இப்படி பிடிக்காதுன்னா நான் எடுத்திருக்கேன் பார்த்திங்களா இந்த முழு பீஸை, இதை 4 கட் பண்ணி மசாலா அந்த மாவுலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி டைரெக்டாக எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்து நீங்கள் கட் பண்ணாமல் டைரெக்டாக நீங்கள் ரைஸில் சேர்த்துக்கலாம். சரி, ஓகே, நம்ம சிக்கன் பீசஸில் கட் பண்ணிட்டோம். இதை ஒரு பக்கம் எடுத்து வச்சுருவோம். இப்போது நான் முன்னாடி ஒரு பெரிய கடாயில் நான் பொரிச்சு எடுத்தேன் பார்த்தீங்களா சிக்கன் பீசஸ்லாம், அதே கடாயை நான் எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம 1 கப் எண்ணெய் ஊற்றணும். இப்போ எப்படி பார்த்தாலும் இதில் ஒரு 1/2 கப்பு எண்ணெய் தான் இருக்கும். இதுவே போதுமானது தான். நம்ம தேவைப்பட்டால் மட்டும் எண்ணெய் ஊற்றுவோம். ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு இதை ஹை ஹீட்லேயே வச்சு அப்படியே நம்ம டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. இது ஒரு முக்கியமான ஒரு டிப்பு. நம்ம ஹை ஹீட்லேயே வச்சு நல்லா அந்த எண்ணெயிலேருந்து புகை வரணும். பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4 நிமிஷம் ஆகிடுச்சு. எண்ணெயிலேருந்து புகையாக வந்துட்டுருக்கு. நான் 3 முட்டை எடுத்துக்கிறேன். அதை நான் எண்ணெயில் டைரெக்டாக இதில் சேர்த்துட்றேன். சேர்த்த உடனே பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த எண்ணெயிலேருந்தே ஒரு முட்டை வர ஆரம்பிக்குது. அதாவது பபுள்ஸ்லாம் வர ஆரம்பிக்குது. நம்ம டக்குன்னு கரண்டி எடுத்து இதை கிளறி விடணும். கிளறலைன்னா அப்படியே ஆம்லேட் பதத்துக்கு வந்துடும். அதனால் சீக்கிரமாக நம்ம கிளறி விட்டுருவோம். அதே மாதிரி ஒரு முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஃப்ரைட் ரைஸ் செய்யும்போது எண்ணெயில் ஃபஸ்ட்டு என்ன இன்க்ரீடியண்ட்டை சேர்க்குறோமோ அதோடைய ஃப்ளேவரு, டேஸ்ட்டு, அரோமா தான் நம்ம கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணி தட்டில் போட்டு சாப்பிட்ற வரைக்கும் இருக்கும். அதனால தான் நான் ஃபஸ்ட்டு முட்டை சேர்த்துக்கிறேன். முட்டை நம்ம நல்லா கிளறி விட்டே இருந்தோம். நான் என்னுடைய 2 உள்ளங்கை அளவுக்கு நல்லா மெலிசாக கட் பண்ண முட்டைகோஸை நான் இதில் சேர்த்துக்கிறேன். முட்டைகோஸ் கூட அங்கங்கே கேரட்டோட பீஸ்லாம் அதுவும் நீட்ட வாக்கில் கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கேரட் சேர்த்துக்கலாம், இல்லை அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் முட்டைகோஸ் கம்பல்சரி சேர்த்தே தான் ஆகணும். கோஸை நம்ம முட்டையில் சேர்த்து கரெக்டாக ஒரு 40 செகண்டில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பார்த்திங்கன்னா கரெக்டாக 40 செகண்ட் ஆகிடுச்சு. நான் இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீட்ட வாக்கில் கட் பண்ணி இதில் சேர்க்குறேன். அது கூட ஒரு பாதி குடமிளகா கட்டமான ஷேப்பில் கட் பண்ணி அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஹை ஹீட்லேயே ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடணும்.
பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி கட் பண்ண இந்த சிக்கன் பீசஸ்லாம் வந்து இதில் வந்து நம்ம மொத்தமாக சேர்த்துப்போம். சேர்த்துட்டு கரெக்டாக ஒரு நிமிஷத்துக்கு வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்போ கரெக்டாக 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து வேக வச்ச பாஸ்மதி அரிசி வந்து கரெக்டாக 1/2 கிலோ நான் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். அதாவது அரிசி ஊற போடும்போது நான் 1/2 கிலோ தான் வந்து அளந்து எடுத்து நான் வந்து ஊற போட்டு ஃபுல்லாக குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அரிசி வந்து நல்லா வடித்து எடுத்துக்கிட்டேன். 1/2 கிலோ அரிசி வடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 750 கிராம்லேருந்து 800 கிராம் வரைக்கும் வந்துருச்சு. அந்த 800 கிராம்லேருந்து நான் வந்து 500 கிராம், அதாவது வேக வச்ச பாஸ்மதி அரிசி 1/2 கிலோ வந்து இதில் நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். இதை வந்து நல்லா வந்து இந்த முட்டைகோசு சிக்கனு அரிசியில் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது மசாலா சேர்க்குற டைம் வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மிளகாய்த்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சிக்கன் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து மிளகாய்த்தூளும் சிக்கன் மசாலாவும் ஒன்றும் நீங்கள் 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நீங்கள் காரம் கம்மியாக சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா, நான் வந்து நல்லா காரம் சாப்பிடுவேன், அதனால தான் வந்து ரெண்டுத்துலேயும் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். பெப்பர் பவுடர், அதாவது மிளகுத்தூள் வந்து நான் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உப்பு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது நீங்கள் வந்து சேர்த்துக்கணும்னு அவசியம் கிடையாது, சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போது நம்ம வந்து முன்னாடி மிக்ஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, இந்த முட்டைகோசு சிக்கனு ரைஸ்லாம் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி மிக்ஸ் பண்ணோம் பாருங்கள். அதே மாதிரி மசாலா சேர்த்த பிறக்கும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி ஆயிடுச்சு. நான் வந்து அஜினமோட்டோ 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து இதில் வந்து சேர்த்துக்கிறேன். அஜினமோட்டோ சேர்த்தா மட்டும்தான் நம்ம வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டில் கிடைக்கிற அதே சேம் டேஸ்ட்டுக்கு வீட்லேயே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர்லாம் வந்து நம்மளை நம்ப வச்சிட்டு இருக்காங்க. அது தப்பு. அதாவது இந்த மொத்த சிக்கன் ரைஸ் செய்கிறதுக்கு ஒரு 4 பங்குல 1 பங்கு மட்டும்தான் அதோடைய கிரெடிட் இருக்குது. நீங்கள் வந்து அஜினமோட்டோ சேர்த்தா மட்டும்தான் அந்த டேஸ்ட் கிடைக்கும்னு யாராச்சும் உங்கள்கிட்ட சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு அதை நம்பாதீங்க, அது பொய் தான். சரி, ஓகே, நம்மளுடைய ஃபாஸ்ட் ஃபுட் ஸ்டைல் சிக்கன் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக இதை வீட்டில் செஞ்சு பார்க்கணும். அட்டகாசமாக இருக்கும். கடையில் 3 பேருக்கு வாங்குகிற செலவில் வீட்டில் செஞ்சோன்னா 5 பேர் தாராளமாக சாப்பிடலாம். அவ்வளோதான், நம்ம வந்து வீடியோ முடிச்சுப்போம். இது மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் வந்து வேணும்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் கிளம்புறேன். டாட்டா, பாய்.